உடலோடு சொர்க்கம் செல்ல நினைத்த அரசனின் கதையைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திரிசங்கு ஒரு சக்தி வாய்ந்த அரசன். ஆனால் அவனுக்கு ஒரு விசித்திரமான ஆசை இருந்தது. நான் இந்த உடலோடே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதே அந்த ஆசையாகும். அந்த கால நம்பிக்கைப்படி மரணத்திற்கு பிறகே சொர்க்கம் செல்ல முடியும். ஆனால் திரிசங்கு இயற்கையின் விதியையே மாற்ற நினைத்தான். முதலில் அவன் வசிஷ்டரிடம் சென்றான். ஆனால் வசிஷ்டர் அந்த ஆசையை மறுத்தார். திரிசங்கு விடாமல் வசிஷ்டரின் மகன்களிடம் கேட்டான். அவர்கள் கோபமடைந்து அவனை சபித்தார்கள். உடனே அவனது அழகு மறைந்தது, உடல் மாறியது. மக்கள் அவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள். அவமானப்பட்ட திரிசங்கு விஸ்வாமித்திரரை சென்று சந்தித்தான். விஸ்வாமித்திரர் வசிஷ்டரின் போட்டியாளர். திரிசங்கின் துயரத்தை கண்டு அவர் கூறினார், நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்று. விஸ்வாமித்திரர் பெரிய யாகம் செய்தார். அவரது தவசக்தியால் திரிசங்கு மெதுவாக வானத்தில் உயர ஆரம்பித்தான். அவன் சொர்க்கத்தை அடைய முயன்றபோது இந்திரன் அவனை தடுத்தார். இந்திரன் கூறினார், மனிதன் உடலோடு சொர்க்கம் வர முடியாது என்று. உடனே அவனை கீழேயும் தள்ளினார். திரிசங்கு கீழே விழ ஆரம்பித்தான். அவன் உதவி கேட்டான். அதை கண்ட விஸ்வாமித்திரர் கோபமடைந்து தனது தவசக்தியால் திரிசங்கை நடுவானில் நிறுத்தினார். அதுவும் போதவில்லை. அவர் புதிதாக ஒரு சொர்க்கமே உருவாக்க ஆரம்பித்தார். புதிய நட்சத்திரங்கள், புதிய உலகம், புதிய வானம் எல்லாம் உருவாக ஆரம்பித்தது. இறுதியில் தேவர்கள் சமாதானம் செய்தனர். ஆனால் திரிசங்கு பூமியிலும் இல்லை, சொர்க்கத்திலும் இல்லை. 2 உலகங்களுக்கு நடுவே தொங்கிக் கொண்டே இருந்தான். இதுவே திரிசங்கு சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கதையின் ஆழமான அர்த்தம், எல்லை மீறிய ஆசை தனிமையை தரலாம். சில கனவுகள் நிறைவேறினாலும் அமைதியை தராது. திரிசங்கு தனது ஆசையை அடைந்தான், ஆனால் உண்மையான சொர்க்கத்தை அடையவில்லை.